எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தனியாக முதல்ல 14 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்டில் சர்ச்சை ஆரம்பிக்கிற சமயத்தில் தனி வீடு தான். அங்கே எதிர்த்தாப்பில் பார்த்தா அங்கே மேலே பையங்கள்லாம் இருப்பாங்க, வாலிப பையங்கள்லாம் இருப்பாங்க. எப்பவும் ஏதாவது எவாஞ்சலிஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை சுவிசேஷ கூட்டம் வைப்போம். அந்த நாட்களில் சுவிசேஷ கூட்டம் வச்ச உடனே இந்த பையங்க என்ன செய்வாங்க, ஃபோன் பண்ணி இந்த சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவங்க சத்தம் உண்டாக்கி எங்கள் படிப்புகள்லாம் என்ன செய்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் வந்துடும். எத்தனையோ தடவை பாஸ்டர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுருக்காங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அதே போலீஸ் அதிகாரி இந்த இடத்துல வந்து பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த பையங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண பையங்களை அவங்க பாஸ்டரை பார்த்தா முறைக்க தான் செய்வாங்க. ஆனால் பாஸ்டர் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. கிடைக்கிற சான்ஸில் யாரை பற்றி சொல்லிடணும், முதல்ல இயேசுவை அறிமுகப்படுத்தணும், சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் இரத்தம் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினபடியினால் அந்த இரத்தம் நமக்கு பாவ நிவாரண பலியாக சிந்தப்பட்ட இரத்தம்.